إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயத்தை பற்றி, அதுவும் அல்லாஹ்வுடைய சாட்சிகள ஒரு செய்தியை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் நாடியதை செய்து முடிப்பவன். அவனுடைய நாட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது. அவன் எப்படி இந்த வானத்தையும் பூமியையும் அடக்கியானோ அதே போல அவன் ஒவ்வொரு காரியங்களையும் அவன் நினைத்தது போல அவன் நடத்தி காட்டுவான். இது அவனுக்கு மட்டுமே உள்ள சிறப்பு, அல்லாஹ்வுக்கு மட்டுமே உள்ள ஆற்றலும் சிறப்பும். இந்த ஆற்றலையும் சிறப்பையும் அவனுடைய படைப்பினங்களில் யாருக்கும் பெற முடியாது. அப்படிப்பட்ட படைப்பாளன் அல்லாஹ். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் விரும்பினான், அல்லாஹ் விரும்பினான். அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் அடிவானத்துக்கு வந்து முதல் வானத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வரச் செய்து அவர்களுடன் உரையாடினான், பேசினான். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு, அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமியில் வைத்து ஒரு நபியை கண்ணியப்படுத்தி அந்த நபியுடன் பேசுகிறார். இது அல்லாஹ்வுடைய விருப்பப்படி நடந்தது. அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிரிகள் சூழ்ந்து கொண்டு அவர்களை கொலை செய்வதற்காக வந்தார்கள். அல்லாஹ் நாடினான், என்ன செய்தான்? வானவர் ஜிப்ரீலை இறக்கி வைத்தான், வானவர் மீகாயிலை இறக்கி வைத்தான். 2 வானவர்கள் மூலமாக அல்லாஹ் அழைத்து சென்றார் வானத்துக்கு. யாரை? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயிரோடும் உடலோடும் அழைத்து செல்லப்பட்டார்கள். இன்று வரை எந்த வயசுல அவங்க உயர்த்தப்பட்டாங்களோ அந்த வயசுல இன்னைக்கு வரைக்கும் 2வது வானத்துல அவங்க இருக்காங்க. யார் இருக்கா? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் நாடும் போது இந்த பூமிக்கு மீண்டும் அல்லாஹ் அனுப்பி வைப்பான். யாரை? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அவர்கள் இந்த பூமியில் வந்து ஆட்சி செய்வார்கள். எந்த ஆட்சியை கொண்டு வருவார்கள்? இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவார்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் கொண்டு ஆட்சி செய்வார்கள். பூமியில் உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாம் சிலுவைகளை உடைத்து எறிந்துவிட்டு, பன்றிகள் எல்லாம் கொன்றுவிட்டு, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கைகளை பிடித்து பையத்து செய்வார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் கூட்டம் கூட்டமாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அகிலத்தினுடைய அருட்கொடை, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று சொல்லப்பட்ட இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான். அது ஒரு மகத்துவமிக்க சிறப்பு, ஒரு கண்ணியமிக்க சிறப்பு, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அத்தாட்சி. அது வாழ்நாளில் ஒவ்வொரு தடவையும் அதை நினைவு கூறப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும், அது பேசப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அதன் மூலமாக இறையச்சத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும், ஈமானை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். நாம் அப்படிப்பட்ட ஒரு அத்தாட்சி, அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு, இந்த தூதருக்கு கொடுத்த கண்ணியம், இந்த தூதருக்கு கொடுத்த மரியாதை, அல்லாஹ் கொடுத்த மகத்துவம், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இரவை பற்றி நமக்கு திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இரவில் அவர்கள் மிஹ்ராஜ் சென்றார்கள் என்பது வரலாற்று குறிப்பில் பல கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. ஒரு பதிவேட்டில் சொல்றாங்க
ஹிஜ்ராவுக்கு 16 மாதங்களுக்கு முன்பாக ரமலானில் இது நடந்தது என்று சொல்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க ஹிஜ்ராவுக்கு 1 ஆண்டுக்கு முன்னால் முஹர்ரம் மாதத்தில் நடந்தது என்று சொல்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க ரபியுல் அவல் மாதத்துல நடந்தது என்று சொல்றாங்க. ஆக எந்த நாளில் என்பது மறைக்கப்பட்டிருக்கு. எப்படி லைலத்துல் கத்ர் இரவு எந்த இரவு என்பதை அல்லாஹ் மறைத்தானோ அதே போல இந்த மிஹ்ராஜ் இரவு சம்பவம் நடந்ததையும் எந்த நாளில் என்பதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். ஆனால் நிச்சயமாக மூமினான அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இதில் நன்மை இருக்கிறது, இதில் படிப்பினை இருக்கிறது. அப்போ இந்த மிஹ்ராஜ் இரவை பற்றி, இந்த வரலாற்று சம்பவத்தை பற்றி, இந்த அத்தாட்சியை பற்றி ஒருவருக்கு அடிக்கடி பரிமாறிக்கொள்ள வேண்டும். இதை நினைவு கூறப்பட வேண்டும், பேசிக்கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சம்பவமாக இது இருக்கிறது. அப்போ இந்த சம்பவத்தை பற்றி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில 349வது ஹதீஸாக வருது. நான் காபாவில் இருந்தபோது என் வீட்டு முகடு துறக்கப்பட்டது. அதன் வழியாக வானவர் ஜிப்ரீல் இறங்கினார். என் நெஞ்சை பிளந்தார். அதை ஜம்ஜம் நீரால் கழுவினார். பின்னர் ஈமான் மற்றும் ஞானத்தால் நிரப்பப்பட்ட ஒரு தங்க தட்டை கொண்டு வந்து என் நெஞ்சில் கொட்டிவிட்டு அதை மூடிவிட்டார். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூரையை பிளந்து கொண்டு உள்ளே வர்றாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நெஞ்சை பிளந்து அவர்களுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த அசுத்தத்தை எடுத்துவிட்டு ஜம்ஜம் தண்ணீரால் கழுவி பிறகு ஈமானாலும் ஞானத்தாலும் அதை கொட்டி நிரப்பி அவர்களுடைய நெஞ்சை மூடி விடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இந்த மிஹ்ராஜுக்கு செல்வதற்கு முன்பாக அந்த இரவில் முதல் துவக்கமாக இது நடக்குது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு புராக் என்ற வாகனம் கொண்டு வரப்படுகிறது. அது கழுதையும் அல்ல, குதிரையும் அல்ல, அப்படிப்பட்ட ஒரு வாகனம். அதற்கு இறக்கைகள் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வாகனம் கொண்டு வரப்பட்டது. அந்த வாகனத்துல ஏற சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற முயற்சி பண்றாங்க. ஆனால் அந்த வாகனம் அதற்கு இடம் கொடுக்க மறுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாகனத்துல ஏறதுக்கு சிரமப்படுறாங்க. அந்த வாகனமான அந்த புராக் என்ற வாகனம் அது கொஞ்சம் பயப்படுது, நடுங்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து மிரளுது. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த புராக் என்ற வாகனத்தை பார்த்து சொல்றாங்க, முகம்மதிடம் நீ ஏன் இவ்வாறு செய்கிறாய்? இந்த முகம்மதுவிடம் ஏன் இவ்வாறு செய்கிறாய்? அவரை விட அல்லாஹ்விடம் மதிப்புக்குரிய எவரும் உன் மீது ஏறியதில்லையே. அவரை விட மதிப்புக்குரியவர் யாருமே இந்த உன்னுடைய வாகனத்துல உன்னிடத்துல ஏறினது இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய நபி உன் மேல ஏற வர்றாங்க, நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் நடுங்குற அப்படி. பிறகு அந்த வாகனம் அவர்களுக்கு இலகுவான முறையில் வந்து நின்றது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் மீது ஏறி இருந்தார்கள். அந்த வாகனம் பயத்தால் நடுக்கத்தால் வியர்த்து போயிருந்தது. அவங்க மேல உள்ள மரியாதையின் காரணமாக, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள மரியாதையின் காரணமாக அந்த வாகனம் வியர்த்து போய் நின்றது. இந்த செய்தியை சொல்லக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மேலும் சொல்றாங்க, தன் பார்வை எட்டிய தூரத்தில் அது தன் குழம்பை எடுத்து வைத்தது. எவ்வளவு தூரம் பார்வை செல்லுமோ அவ்வளவு தூரத்துக்கு வேகமாக ஒவ்வொரு எட்டுக்களையும் அந்த வாகனம் எடுத்து வைத்தது. முஸ்லிம்ல 234வது செய்தியாக இது வருது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த புராக் என்ற வாகனத்துல போய் கொண்டிருக்கிறாங்க. அப்படி போய் கொண்டிருக்கும் போது ஒரு சம்பவம் நடக்குது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மிஹ்ராஜில் அழைத்து செல்லப்பட்ட இரவில் செம்மன் குன்று அருகே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபரை கடந்து சென்றேன். அப்போது கபருக்குள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லார்களுடைய உடல்களையும் மண்ணு தின்னாது. அவர்கள் உடலை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் நாடும் போது ரூவோடு அவர்கள் இருந்து அவங்க வணக்கத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. யாருக்கு கொடுத்த சிறப்பு? அல்லாஹ்
இந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த சிறப்பு இது. இந்த செய்தியை முஸ்லிம்ல 439வது செய்தியாக நாம் பார்க்கலாம். அப்போ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடந்து சென்ற நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பள்ளியை நோக்கி பயணமாகுகிறார்கள். முதல்ல மக்காவில இருந்து எங்க பயணமாகறாங்க? பைத்துல் முகத்தஸ் என்ற இடத்துக்கு, மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பள்ளிக்கு அவர்கள் பயணமாகிறார்கள். அங்கதான் எல்லா நபிமார்களும் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. பெரும்பாலான நபிமார்கள் அந்த இடத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்தை நோக்கி செல்றாங்க. இது சம்பந்தமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அஹதி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 17வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன், அவன் முஹம்மது என்னும் தன்னுடைய அடியாரை காபாவாகிய சிறப்புமிக்க பள்ளியிலிருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் முகத்தஸ் என்கிற அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பள்ளிக்கு ஒரே இரவில் அழைத்து சென்றான். அவ்வாறு அழைத்து சென்ற நாம் அதனை சூழ உள்ள இடங்களை சிறப்புற்று ஓங்க செய்தோம். அதனுடைய நிலையை அபிவிருத்தி அடைய செய்தோம். நம்முடைய அத்தாட்சிகளை இந்த நபிக்கு காண்பிப்பதற்காகவே அங்கு அழைத்து சென்றோம். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் அனைத்தையும் செவியேற்பவனாக யாவற்றையும் பார்ப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய தூதரை அழைத்து சென்ற சம்பவத்தை நமக்கு எடுத்து சொல்றான். உயிரோடையும் உடலோடையும் அந்த இடத்துல இருந்து பயணமாகறாங்க. ஒரே இரவுல இந்த பயணம் நடந்து கொண்டிருக்குது. அங்க போனதுக்கு அப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கறது தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ பைத்துல் முகத்தஸ் வந்த உடனே நபிமார்கள் எல்லாம் எந்த இடத்துல வாகனத்தை கட்டுவாங்களோ அந்த இடத்துல இந்த புராக் என்ற வாகனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிவிட்டு அந்த பள்ளிக்குள்ள நுழைறாங்க. அங்க உள்ள போனோட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பாக்குறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பாக்குறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பாக்குறாங்க. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சலாம் சொல்றாங்க. இந்த செய்தி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாப்ல 234வது செய்தியாக வருது. அப்போ எல்லா நபிமார்களையும் பாக்குறாங்க, சலாம் சொல்றாங்க. அப்படி சலாம் சொல்லி கொண்டு வரும்போது அந்த தொழுகையினுடைய நேரம் வருது. அப்போது எல்லா நபிமார்களுக்கும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமாக நின்று தொழுகை நடத்துறாங்க. இமாமாக நின்று எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை நடத்துறாங்க. தொழுகை முடிந்த உடனே அங்கு கட்டுக்கட்டுப்பான முகத்தோடு கருத்த நிறத்தில் எப்போதும் சிரிக்காத ஒரு மனிதர் நிற்கிறார். அங்கு நிற்கிறார். அப்போது வானவர் ஜிப்ரீல் கூறுகிறார், யாரை பார்த்து? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க, முஹம்மதே அதோ பாருங்கள், நரகத்தினுடைய காவலாளி, நரகத்தினுடைய காவலாளிகளுக்கெல்லாம் தலைவராக இருப்பவர் மாலிக் அதோ நிற்கிறார். கடுக்கடுப்பான முகத்தோடு இருக்கிறாரே, கருத்த முகத்தோடு இருக்கிறாரே, இரக்கம் என்பதையே காட்டாத ஒரு மனிதராக அவர் இருக்கிறாரே, அவரை பார்த்து நீங்கள் சலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது அவரை பார்த்து சலாம் சொல்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அவர் சலாம் சொல்லிடுறாரு. யாரு? மாலிக் என்கிற அந்த நரகத்தின் பாதுகாவலர் சொல்லுகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அப்படி சொல்லிடுறாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் சொல்றாங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல 251வது செய்தி பார்க்கலாம். அப்போது அங்கு தொழுகை நடத்தி முடித்ததற்கு பிறகு அல்லாஹ் அவன் நாடியதை எந்த நேரத்திலும் எப்படியும் செய்து முடிப்பான். நாம முதலே சொல்லிட்டோம், அவனுக்கு கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. அல்லாஹ் நாடினா மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் இறந்து போனவராக இருந்தாலும் எழுப்பி காட்டுவான், கொண்டு வந்து நிறுத்தி காட்டுவான், பேச வச்சு காட்டுவான். நீங்க குர்ஆனை புரட்டி பாருங்க, அப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏராளமாக நடந்திருக்கு. குர்ஆன்ல எக்கச்சக்கமா நடந்திருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏகப்பட்ட சம்பவங்களை அப்படி சொல்லி காட்டுறான். அப்போ அது போல இறந்து போன நபிமார்களை எழுப்பி வச்சு தொழுகை நடத்துறது பெரிய விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஈமான் என்பது அல்லாஹ்வை மட்டும் நம்புவது நம்பிக்கை அல்ல, மறைவான அனைத்து விஷயங்களை நம்பணும். மறைவான அனைத்து விஷயங்களை நம்பணும்.
நடக்காத விஷயங்களை, கற்பனைக்கு எட்டாத விஷயங்களை சினிமாவில நம்மளால காட்ட முடியுதுன்னு சொன்னா, மனுஷனுக்கு இந்த அளவுக்கு அறிவை ஆற்றலை அல்லாஹ் தந்திருக்கான்னு சொன்னா, நடந்து முடிந்த சம்பவங்கள் அல்லது நடக்க போற சம்பவங்கள், இல்லாத இடத்துல இருந்து இருக்கக்கூடிய சம்பவங்களை நிகழ்த்துறது அல்லாஹ்வுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அல்லாஹ்வுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அப்போ இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் கையை பிடித்துக் கொண்டு ஜிப்ரீல் என்னை அழைத்துக் கொண்டு வானத்தில் ஏறி சென்றார். வானத்தின் பக்கமாக பயணம் ஆகுறாங்க. எங்க இருந்து? மஸ்ஜிதுல் அக்ஸாவில இருந்து வானத்தை நோக்கி பயணமாகுகிறார்கள். முதல் வானத்தை அடைஞ்சாச்சு. உலகத்தில் உள்ள எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை கோடி மனிதர்கள்ல இதுவரைக்கும் வாழ்ந்தவங்க, வாழ்ந்து கொண்டு இருப்பவங்க யாருமே முதல் வானத்தை டச் பண்ணதே கிடையாது. முதல் வானத்துக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். யார் கூட? வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட அழைத்து செல்லப்படும் போது முதல் வானத்துடைய கதவு தட்டப்படுகிறது. அப்போது அந்த வானத்தினுடைய காவலர்கள் கேட்கிறாங்க, யார் வந்திருக்கிறது? அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் வந்திருக்கிறேன், ஜிப்ரீல் வந்திருக்கிறேன், என்னோட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு உடனே அவருடைய வரவு நல்வரவாகட்டும், அவர்களுக்காக கதவு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறாங்க. முதல் வானம் திறக்கப்படுகிறது. உள்ள போறாங்க. முதல் வானத்துல உள்ள போன உடனே அங்க பாக்குறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவரை பார்த்த உடனே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே, நல்ல மகனே, நல்ல இறை தூதரே, வருக வருக, உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்கிறாங்க. வரவேற்றுட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து வலது பக்கம் திரும்பி கொண்டு சிரிக்கிறாங்க, இடது பக்கம் திரும்பி கொண்டு அழுகிறாங்க. வலது பக்கம் பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க, இடது பக்கம் பாக்குறாங்க, அழுகிறாங்க. இதை பார்த்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள்? வலது பக்கம் திரும்பின உடனே அழுகுறாங்களே, வலது பக்கம் பார்த்த உடனே சிரிக்கிறாங்களே, இடது பக்கம் திரும்பின உடனே ஏன் அழுகுறாங்க? என்ன என்ன நடக்குதுங்க அப்படின்னு அப்போது சொல்றாங்க, ஜிப்ரீல் சொல்றாங்க, அவருடைய வலது பக்கம் ஆதமுடைய மக்களான நல்லோர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு சாலிகான அமல்கள் செய்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பார்த்து சந்தோஷப்படுகிறார், அதனால் சிரிக்கிறார். இடது பக்கம் அவருடைய பிள்ளைகளில் பாவிகளான காபிரராகி போன நரகவாசிகள் இருக்கிறார்கள், அவர்களை பார்த்து அழுகிறார். அப்போ விதியில என்ன அல்லாஹ் நாடித்தானோ அதுதான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. நல்லவர்களுக்கென்று அல்லாஹ் முடிவு செய்த சொர்க்கத்துக்காக ஒரு கூட்டம் பயணமாகிக் கொண்டிருக்கிறது. நரகத்துக்கான செயல்களை செய்து பாவத்தின் சம்பளமாக நரகத்தை அடைவதற்காக ஒரு கூட்டம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ நாம் எந்த கூட்டத்தில் இருக்க போறோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிரித்து சந்தோஷப்பட்டாங்களே, அந்த கூட்டத்தில் இருக்க போறோமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கவலைப்பட்ட அழுதாங்களே, அந்த கூட்டத்தில் இருக்க போறோமா? சிந்திக்க வேண்டும். இதெல்லாம் படிப்பினை, இதெல்லாம் படிப்பினையாக நாம் சிந்தித்து பார்த்து செயல்படக்கூடிய தருணம் இது. இதை சொல்லும் போது நாம் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ அங்கு பார்த்து விட்டு பிறகு இரண்டாவது வானத்துக்கு போறாங்க. இரண்டாவது வானம் திறக்கப்படுகிறது. அதே போல வரவேற்கப்படுகிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரவேற்கப்பட்ட உடனே அங்க உள்ள போறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இரண்டு நபிமார்களை சந்திக்கிறாங்க. அந்த இரண்டு நபிமார்களும் வரவேற்கிறாங்க. யாரை வரவேற்கிறாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கிறாங்க. எங்களுடைய சகோதரரே, நபியே, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபியே, எங்களுடைய சகோதரரே, நீங்க வாங்க, உங்களுடைய வரவு நல்வராகட்டும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வரவேற்கிறாங்க. அவங்களை பார்த்து சந்திச்சு பேசிட்டு அடுத்ததாக மூன்றாவது வானத்துக்கு போறாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது வானத்துல வானவர்கள் வரவேற்கிறாங்க. பிறகு உள்ளே நுழைகிறாங்க. அங்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சந்திக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சகோதரரும் நபியுமாகிய உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் அப்படிங்கிறாங்க. சலாம் சொல்றாங்க. அவங்க உள்ள பார்த்து பேசிக் கொள்றாங்க. பிறகு நாலாவது வானத்துக்கு போறாங்க. நாலாவது வானத்துல போய் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சந்திக்கிறாங்க. அவங்களை சந்திச்சு சலாம் சொல்லிக் கொள்றாங்க, பேசிக் கொள்றாங்க. பிறகு ஐந்தாவது வானத்துக்கு வர்றாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சந்திக்கிறாங்க. பிறகு ஆறாவது வானத்துக்கு வர்றாங்க. பிறகு ஆறாவது வானத்துக்கு வர்றாங்க. ஆறாவது வானத்துக்கு வரும்போது
அதே போல வரவேற்கப்படுறாங்க, உள்ள போறாங்க. உள்ள போன யார் சந்திக்கிறாங்கன்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவேற்கிறார்கள். வரவேற்றதுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுகிறாங்க. அழுத உடனே ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இறைவா, என் சமுதாயத்தில் உள்ளவர்கள் சொர்க்கம் செல்லக்கூடியவர்களை விட, என் சமுதாயத்தில் உள்ளவர்கள் சொர்க்கத்தை செல்வார்கள், அவர்களை விட அதிகமாக எனக்கு பிறகு அனுப்பப்பட்ட இந்த இளைஞரின் சமுதாயத்தில் இருந்து ஏராளமான கூட்டத்தார் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்காக துஆ செய்தாங்க. யாரு யாரு? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் நாம எந்த அளவுக்கு நேசிக்கணும்? இந்த சமுதாயத்துக்காக கண்ணீர் விட்டு அழுது துஆ செய்தாங்க. யாரு? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். என்னுடைய சமுதாயம் சொர்க்கத்துக்கு போவோம், என்னுடைய சமுதாயத்தாரை விட அதிகமாக இந்த இளைஞர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கூட்டத்தார் தான் அதிகமாக சொர்க்கத்துக்கு செல்வாங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெறுவதற்காக நாம் முயற்சி செய்யணும். சொர்க்கத்தில் அதிகமான மக்கள் என்னுடைய கூட்டத்தாராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால் நீங்கள் அதிகமான பிள்ளைகளை பெற்று சாலிகான பிள்ளைகளாக வளர்த்தீர்கள் என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நமக்கு சொன்னாங்கல்ல, அந்த விஷயத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதே போல 7வது வானத்துக்கு போறாங்க. 7வது வானத்துக்கு போன உடனே அங்க யாரை சந்திக்கிறாங்க தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சந்திக்கிறாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சந்திக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மகனும் நபியுமாகிய உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு வாழ்த்து கூறிட்டு பைத்துல் மாமூர் என்ற வளமான அந்த ஒரு பள்ளியை பார்க்கிறாங்க. இந்த உலகத்துல அல்லாஹ்வை வணங்குவதற்காக முதலாக கட்டப்பட்ட பள்ளி எது? மஸ்ஜிதுல் ஹராம். அதான் காபா ஆலயம். அதை யார் கட்டினா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. யார் கட்டினா? நிறைய பேர் என்ன விளங்கி வச்சிருக்காங்கன்னா இப்ராஹிம் தான் கட்டினாங்க விளங்கி வச்சிருக்காங்க. இல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புனர்நிர்மாணம் தான் செய்தாங்க. அதை இடிச்சு அழகா கட்டினாங்களே தவிர அவங்க முதலாக கட்டின பள்ளி அது கிடையாது. முதலாக யார் கட்டினா காபா ஆலயத்தை? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை யார் கட்டினா? அதையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகார்ல வரக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அபூதர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, உலகத்தில் முதலாக கட்டப்பட்ட பள்ளி எது அல்லாஹ்வுடைய தூதரே? அப்ப சொல்றாங்க, முதலாக கட்டப்பட்ட பள்ளி காபா பள்ளி, அதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. அப்ப மஸ்ஜிதுல் அக்ஸா 40 வருடங்கள் கழித்து கட்டப்பட்டது. அதை யார் கட்டினாங்க? அதையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டாங்க. அப்ப எந்த 2 பள்ளியை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி உயர்த்தி பேசுகிறானோ அந்த 2 பள்ளியும் புராதன பள்ளி, அல்லாஹ்வை வணங்குவதற்காக முதலாக கட்டப்பட்ட பள்ளிகள் அது. அதை கொண்டு இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கண்ணியப்படுத்தி உயர்த்துறான். அதனுடைய தகுதியையும் மகத்துவத்தையும் அல்லாஹ் உயர்த்தி காட்டுகிறான். அதை நாமளும் கண்ணியப்படுத்தணும் இல்ல? அப்போ அல்லாஹ்வை வணங்குவதற்காக முதலாக கட்டப்பட்ட மனிதர்கள் வணங்குவதற்காக கட்டப்பட்ட பள்ளி எப்படி காபா ஆலயமோ அதே போல 7 வானங்களுக்கு மேல ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிக்கு பேர் என்ன? மஸ்ஜிதுல் மாமூர். அந்த பள்ளி யாருக்குரிய பள்ளி? வானவர்கள் தொழக்கூடிய பள்ளிவாசல், மலக்குமார்கள் தொழக்கூடிய பள்ளிவாசல். அந்த பள்ளிக்குள்ள ஒரு தடவை 70,000 மலக்குமார்கள் உள்ள போவாங்க. உள்ள போய் தொழுதுட்டு வெளியேறி போயிருவாங்க. ஆனால் அவர்கள் திரும்ப ஒருபோதும் வரவே மாட்டாங்க. அதற்கு பின்னால் 70,000 பேர் காத்து கொண்டிருப்பாங்க. அவங்க வெளியேறின உடனே அடுத்த உள்ள போய் தொழுவதற்கு. இப்படி அந்த பள்ளியில தொழுதுட்டு வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க. உள்ள போய் வானவர்கள் தொழுதுட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. எப்படி மஸ்ஜிதுல் ஹராம்ல 24 மணி நேரமும் தவாப் செய்து கொண்டே இருக்கிறாங்களோ, 24 மணி நேரமும் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறாங்களோ, எப்போதும் இறை வணக்கத்தோடு அந்த இறை இல்லம் மனிதர்களால் நிரப்பப்பட்டிருக்கிறதோ அதை விட அதிகமாக வானவர்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. எந்த பள்ளி? மஸ்ஜிதுல் அதாவது 7 வானத்துக்கு மேல இருக்கக்கூடிய பைத்துல் மாமூர் என்ற பள்ளிவாசல், வானவர்களுக்குரிய பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல்ல வானவர்களால் நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கு வானவர்கள் எப்போதும் ருக்கு செய்தவர்களாக, சஜிதா செய்தவர்களாக அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த செய்தி புகாரில 3207வது செய்தி ஹதீஸாகவும், முஸ்லிம்ல 234வது ஹதீஸாகவும்
நாம் பார்க்கலாம். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து அப்படியே மேல போறாங்க. அதற்கு மேல போறாங்க. பைத்துல் மாமூர் என்கிற பள்ளிவாசலுக்கு மேல உயர்த்தப்பட்டு அதற்கு மேலே செல்கிறார்கள். எந்த இடம்? சித்ரத்துல் முன்தஹா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல குறிப்பிட்ட ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுறான். அந்த சித்ரத்துல் முன்தஹா என்கிற சொர்க்கத்துக்கு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இலந்தை மரம், அந்த இலந்தை மரத்தை அவங்க அடையறாங்க. அந்த இலந்தை மரத்தை பாக்குறாங்க. பார்த்துட்டு அதை பற்றி சொல்லுகிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இலந்தை மரம் எனக்கு காட்டப்பட்டது. அதனுடைய பழங்கள் ஹஜர் என்ற இடத்தின் பூஜாக்களை போல என் கண்ணுக்கு தெரிந்தன. அதன் இலைகள் யானையுடைய காதுகளை போல் இருந்தது. இந்த செய்தி புகாரில 3207வது செய்தியாக நாம் பார்க்கலாம். பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அந்த சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்தை எது மூட வேண்டுமோ அது மூடிக்கொண்ட பிறகு அது எனக்கு சிவப்பு மாணிக்கங்களாகவும் அல்லது பச்சை மரகதங்களாகவும் அல்லது அவற்றை போன்றதாகவும் மாற்றி எனக்கு காட்டப்பட்டது. இந்த செய்தி அகமதுல 1853வது செய்தியாக நாம் பார்க்கலாம். அப்புறம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதன் வேர்கள், அந்த வேர்களுடைய அடிப்பகுதியில் 4 ஆறுகள் ஓடுவதாக எனக்கு காட்டப்பட்டது. சல்சபீல் என்ற ஆறு, கௌசர் என்ற ஆறு, 2 ஆறுகள் அதன் உள்ளே ஓடிக்கொண்டிருந்தன. யூப்ரட்டிஸ், நைல் ஆறுகள் அதன் வெளிப்புறமாக ஓடிக்கொண்டிருந்தன. இதை பற்றி நான் ஜிப்ரீலிடம் கேள்வி கேட்டேன். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், உள்ளே இருப்பவை 2 சொர்க்கத்தில் உள்ள ஆறுகள், வெளியே இருப்பவை 2 நைல் யூப்ரட்டிஸ் என்கிற ஆறுகளாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு சொல்லப்பட்டது. யார் சொன்னா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கமாக சொன்னாங்க. இது புகாரில 3227வது செய்தியாக நாம் பார்க்கலாம். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சொர்க்கத்தை அடையறாங்க. அங்க போற உடனே அவங்களுக்கு 3 கிண்ணங்கள் முன்னால் வைக்கப்பட்டது. 3 கிண்ணங்கள் வைக்கப்பட்டது. ஒரு கிண்ணத்துல பால் இருக்குது, ஒரு கிண்ணத்துல பால் இருக்குது, இன்னொரு கிண்ணத்துல தேன் இருக்குது, இன்னொரு கிண்ணத்துல மது இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விருந்து கொடுக்கப்படுது. இந்த 3ல உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்து சாப்பிடுங்க அப்படி சொல்லப்படுது. மது வேணா மது எடுத்துக்கங்க, பால் வேணா பால் எடுத்து சாப்பிடுங்க, தேன் வேணா தேன் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி 3ஐயும் கொண்டு வைக்கிறாங்க. வச்சா நபி ஸல்லல்லாஹு எதை எடுத்தாங்க? பாலை எடுத்தார்கள். பாலை எடுத்து அருந்தினார்கள். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், நீங்களும் உங்களுடைய சமுதாயத்தாரும் இயற்கை மரபை அடைந்து விட்டீர்கள். இயற்கை மரபை அடைந்து விட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர நீங்க யாரை வணங்க மாட்டீங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுமையாக செவியேற்கக்கூடிய கூட்டமாக நீங்க இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்ற ஒரு சிறப்பு செய்திய வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நற்செய்தியாக எடுத்து சொன்னாங்க. இந்த செய்தி புகாரில 5610வது ஹதீஸாக நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமில்லாம அவங்க அந்த இலந்தை மரத்தருகே பார்த்த காட்சிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில வர்ணித்து சொல்றான். வன்னஜ்மி இதா ஹவா, விழுகின்ற நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக, மாலல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா, உங்கள் தோழர் வழி கடவும் இல்லை, அவர் தவறான வழியில் செல்லவும் இல்லை. வமா யந்திகு அனில் ஹவா, அவர் தம் இச்சைப்படி எதையும் பேசுவதும் கிடையாது. இன் ஹுவ இல்லா வஹியும் யூஹா, அது அவருக்கு வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டதே அன்றி வேறில்லை. அல்லமஹு சதீதுல் குவா, மிக்க வல்லமை உடையவரும் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். வல்லமை உடையவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த நபிக்கு கற்றுக் கொடுத்தார். மிக்க உறுதியானவர். பின்னர் அவர் தம் இறக்கைகளை முழுமையான வடிவத்தில் நம் தூதருக்கு முன்னால் தோன்றினார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த இலந்தை மரத்துக்கு பக்கத்துல வானவர் ஜிப்ரீல் வந்து சாதாரண தோட்டத்துல கூட்டு போனாங்க. நம்மள போன்ற தோட்டத்துல கூட்டு போனாங்க. ஆனால் 7வது வானத்தை, அந்த 7வது வானத்தை கடந்து அந்த பைத்துல் மாமூர் என்ற இறை இல்லத்தை கடந்து அந்த சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்துக்கு வந்தாங்க இல்லையா? அந்த இடத்துக்கு வந்த உடனே வானவர் ஜிப்ரீல் தன்னுடைய முழு தோற்றத்தை வெளிப்படுத்துறாரு. வானத்துக்கும் பூமிக்கு இடையில எவ்வளவு இடைவெளி இருக்குமோ அந்த இடைவெளியை அடைக்கக்கூடிய அளவுக்கு உயரமாக காட்டப்பட்டார். 600 ரெக்கைகளோடு அப்படியே
தோற்றத்தோடு வானவர் ஜிப்ரீல் யாருக்கு முன்னாடி நிக்கிறாங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. இந்த காட்சியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல வர்ணிச்சு சொல்றான். எதன் மீது சத்தியம் பண்ணி சொல்றான்? விழுகின்ற நட்சத்திரம் மீது நான் சத்தியம் என்று சொல்கிறேன். உங்க நபி கண்டதை பற்றி அவர் பொய் சொல்லல, அவர் உண்மையை பேசுகிறார். அவருக்கு நாம் எதை அறிவிச்சோமோ அதைத்தான் தெளிவாக சொல்றார். அவர் பார்த்ததை பத்தி நீங்க சந்தேகப்படாதீங்க. அவர் பார்த்ததை தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறார். எதை பார்த்தாரோ அதைத்தான் சொல்லுகிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அவர் உன்னதமான அந்த அடிவானத்தில் இருக்கும் நிலையில் இந்த மலக்கை, இந்த வானவர் ஜிப்ரீலை இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள். நபியுடைய இதயம் அவர் கண்டதை பற்றி பொய் உரைக்கவில்லை, உண்மையை தான் பேசுகிறது. அவருடைய உள்ளமும் உண்மையை தான் பேசுகிறது. நான் மட்டும் உண்மை பேசல, அவருடைய உள்ளமும் உண்மையை தான் பேசுகிறது. இதை நம்புங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனங்களை இறக்குகிறான். அவர் கண்டவற்றின் மீது அவருடன் நீங்கள் தர்க்கம் செய்யாதீங்க அப்படிங்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே இரவுல போயிட்டு வந்தாங்க இல்லையா? அந்த செய்திகளை அவர் சொல்லும் போது அதை பற்றி நீங்கள் தர்க்கம் செய்யாதீங்க. இந்த சிதத்தில் முன்தஹா, அந்த சித்ரத்துல் முன்தஹா என்ற இலந்தை மரத்துக்கு அருகே, இந்தஹா ஜன்னத்துல் மக்வா, அந்த இலந்தை மரத்துக்கு அருகேதான் ஜன்னத்துல் மக்வா என்கிற சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ் வர்ணித்து சொல்றான். லக்கது ரஆமின் ஆயத்தி ரப்பியில் குப்ரா, திடமாக அவர் தம்முடைய இறைவனின் அத்தாட்சிகளில் மிக பெரியதான அந்த வானவர் ஜிப்ரீலை கண்டதைத்தான் அவர் சொல்லுகிறார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 53வது அத்தியாயத்துல மிக விளக்கமாக, மிக விவரமாக, தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த சம்பவத்தை பத்தி சொல்லி காட்டுகிறான். அப்போ இது சம்பந்தமாக நமக்கு சில டவுட்டுகள் இருக்கு. அதாவது 7 வானங்களை கடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, போயிட்டு தொழுகையை வாங்க போனாங்க. அங்க அல்லாஹ்வை சந்திச்சாங்களா, அல்லாஹ்வை பார்த்தாங்களா அப்படின்னு சொன்னா இது சம்பந்தமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேள்வி கேட்கப்படுது. இந்த இடத்துல சொல்லப்படுத முழு தோற்றத்தோடு அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை கண்டார் என்று சொல்லப்படுத இது யார்? வில்லி நாணத்தை போல நெருக்கமாக கண்டார் என்று சொல்லப்படுத இது யாரு அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டது யாரை என்றால் வானவர் ஜிப்ரீலை தான் கண்டார். வானவர் ஜிப்ரீலை தான் பார்த்தாங்க, முழு தோட்டத்தோட பார்த்தாங்க. அவர் ஜிப்ரீலை தான் அவர் படைக்கப்பட்ட இயற்கையான முழு தோற்றத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே எனக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 259வது ஹதீஸாக இது வருது. அல்லாஹ்வை கண்டீர்களா என்று இன்னொரு செய்தியில கேட்கப்படும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் ஒளியாயிட்டே, அவரை எப்படி நம்மால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது. அது மட்டுமில்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு கண்ட சொர்க்கத்தில் நரகத்தில் கண்ட காட்சிகளை பற்றி விவரமாக விளக்கமாக எடுத்து சொல்றாங்க. சொர்க்கத்துல நான் நுழைவிக்கப்பட்டேன், அங்கு முத்துக்களாலான கயிறுகள் இருப்பதை நான் பார்த்தேன், அங்குள்ள மண்ணெல்லாம் கஸ்தூரியாக இருந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரில 349வது ஹதீஸாக இந்த செய்தியை நாம் பார்க்கலாம். சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், அங்கு ஏழைகள் அதிகமாக இருப்பதை நான் கண்டேன். நரகத்தை எட்டி பார்த்தேன், பெண்கள் தான் நரகத்தில் அதிகமாக இருப்பதாக எனக்கு காட்டப்பட்டது என்று சொன்னாங்க. பிறகு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாங்க, பெண்களே உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஒரு பேரித்தம்பழத்தின் அரை பகுதியாவது தர்மம் செய்து உங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு எச்சரிக்கை செய்தாங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல 4920வது ஹதீஸாக நாம் பார்க்கலாம். பிறகு ஒரு சமுதாயத்தின் பக்கமாக நான் கொண்டு செல்லப்பட்டேன், அங்கு உள்ள மக்கள் இரும்பு செம்பாலான நகங்கள் அவர்களுக்கு இருந்தது. இரும்பு செம்பாலான நகங்கள் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய முகத்தை அந்த நகத்தை கொண்டு பராண்டி கொண்டிருந்தார்கள், தன்னுடைய நெஞ்சை கிழித்துக் கொண்டிருந்தார்கள், ரத்தம் படிந்து கொண்டே இருந்தது. அவர்கள் மீண்டும் மீண்டும் தன்னுடைய சதைகளை கிழித்துக் கொண்டு ரத்தம் படுபடியாக செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்களை பார்ப்பதற்கு எனக்கு சங்கடமாக இருந்தது. வானவர் ஜிப்ரீலிடம் கேட்டேன், இவர்கள் யார்? ஏன் தன்னைத்தானே இப்படி வதைத்துக் கொள்கிறார்கள் என்று நான் கேட்டேன். அப்போது வானவர் ஜிப்ரீல் எனக்கு சொன்னார், இவர்கள் தான் புறம் பேசி திரிந்தவர்கள், மனிதர்களுடைய சதையை உண்டு மகிழ்ந்தவர்கள்.
அடுத்தவர்களை பேசுறதை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது உன்னுடைய சகோதரனுடைய பிணத்தை நீ சாப்பிடுவாயா, அதற்கு சமமானதுதான் அடுத்தவனை பற்றி புறம் பேசுவது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுறான். அப்போ இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு வானவர் ஜிப்ரீல் சொல்றாங்க, மனிதர்களுடைய சதையை சாப்பிட்டவர்கள், புறம்பேசி திரிந்தவர்கள், அவர்களுக்கு இப்படிப்பட்ட வேதனை கொடுக்கப்படுகிறது, அவர்கள் இந்த வேதனையை தான் அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது அஹ்மதுல பதிவு செய்யப்பட்ட செய்தி. அது மட்டுமல்லாம மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு மேல உயரமான ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்கு அந்த உயரமான இடத்தை அடைந்த போது அங்கு எழுதுகோல்களின் ஓசையை கேட்டேன். வானவர்கள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய எழுதுகோலின் ஓசையை நான் கேட்டேன் என்கிற செய்தியை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. பிறகு நான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக சென்றேன். அல்லாஹ்வுக்கும் எனக்கு மத்தியில் திரை இருந்தது. அல்லாஹ் அடியாரிடம் பேசுகிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசுகிறான். உங்களுக்கு உங்களுடைய சமுதாயத்துக்கு 50 வக்து தொழுகை நான் தாரேன், எடுத்துக்கொண்டு போக. 50 வக்து தொழுகையை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வர்றாங்க. 6வது வாரம் வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் தடுத்து நிறுத்துறாங்க. எங்க போறீங்க முஹம்மது, இங்க வாங்க, உங்கள்ட்ட கேட்கணும், சில கேள்வி கேட்கணும். என்ன? உங்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் எவ்வளவு தொழுகையை கடமையாக்கினான்? 50 வக்து. ஐயோ 50 வக்தா? தாங்க மாட்டாங்க, தாங்க மாட்டாங்க. நம்ம மேல எவ்வளவு இரக்கமுடையவளாக இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்காங்க பாருங்க. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சகோதரராக இருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு இரக்கமுடையவராக, எவ்வளவு அன்பு உடையவராக, எவ்வளவு பாசம் நிறைந்தவராக இருந்திருக்கிறாங்க. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்மளும் நேசிக்கணும், அல்லாஹ்வுக்காக நேசிக்கணும். அப்போ சொல்றாங்க, நீங்க போய் குறைச்சிட்டு வாங்க. மேல போறாங்க, அல்லாஹ்ட்ட போய் கேட்கிறாங்க. அல்லாஹ்ட்ட போய் கேட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5 குறைக்கிறான். 5 வக்து குறைக்கப்படும். அதற்கு பிறகு திரும்ப வர்றாங்க. திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தடுத்து நிறுத்துறாங்க. கேட்கிறாங்க, 45 ஆக்கப்பட்டிருக்கு, இன்னும் குறைக்கணும். குறைச்சு கேளுங்க, அல்லாஹ் தருவான். அவன் கருணை வேலை, கிருபை வேலை, அவன் இறக்க முடியவன், அவன் உங்களுக்கு கொடுத்து தருவான். இப்படியே போயிட்டு 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 வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் 5 வக்து தொழுகையாக மாற்றப்பட்டது. 5 வக்து தொழுகையாக மாற்றப்பட்டு கொடுக்கப்பட்டது. அதோட வர்றாங்க, மறுபடியும் குறைக்க சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் குறைச்சு கேளுங்க. நான் இதற்கு மேல அல்லாஹ்ட்ட போய் குறைச்சு கேட்க வெட்கப்படுறேன் அப்படின்னா, இதற்கு மேல அல்லாஹ்ட்ட குறைச்சு கேட்கறதுக்கு வெட்கப்படுறேன் அப்படின்னாங்க. இவ்வளவு பெரிய கருணையும் அன்பும் நிறைந்த அல்லாஹ் நமக்கு இவ்வளவு இலகுவான முறையில் தொழுகையை தந்திருக்கிறான். நம்ம எத்தனை பேருக்கு 5 வக்து தொழுகையை ஒழுங்கா தொழுகிறோம்? எத்தனை பேர் இந்த தொழுகையை பேருதா தொழக்கூடியவங்களா இருக்கிறோம்? 50 வக்து தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கிருந்தான்னு சொன்னா நம்முடைய நிலைமை என்ன? அழிஞ்சு நாசமா போயிருக்கும். தொழாம இருந்து அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து இறங்கி இருக்கும், அல்லாஹ்வுடைய வேதனை வந்து இறங்கி இருக்கும். இந்த 5 வக்து தொழுகையை பாரமா இருக்குத, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த தொழுகையை கொண்டுதான் அல்லாஹ் ஈடேற்றம் தருகிறான். இந்த தொழுகையை கொண்டுதான் சொர்க்கத்தை தருகிறான். இந்த தொழுகையை கொண்டுதான் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லவர்களோட நம்முடைய பதிவேட்டை சேர்த்து வச்சு நல்லவரோட இணைச்சு வைப்பான். அந்த தொழுகையை பாழாக்கி விடக்கூடாது. அந்த தொழுகையை பாழாக்கி விடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், நான் எனது விதியை அமல்படுத்தி விட்டேன், என் அடியார்களுக்கு இந்த மார்க்கத்தை நான் லேசாக்கி விட்டேன். என் அடியார்கள் ஒரு நற்செயல் செய்தால் அவர்களுக்கு 10 நன்மைகளை வழங்குகிறேன். இது போதுமா முகமதே? போங்க அப்படின்னு அல்லாஹ் அனுப்பிக்கிறான். 10 மடங்கு மட்டுமா அல்லாஹ் கொடுக்கிறான்? 10 மடங்கு 700 மடங்காக ஆக்கி கொடுக்கிறான். அந்த அளவுக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல், அந்த கருணையாளன், அந்த அல்லாஹ். அந்த அல்லாஹ்வை நாம் எந்த அளவுக்கு வணங்குகிறோம் என்பதை சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இந்த விஷயங்களை நாம் சரியான முறையில் பேணவில்லை என்றால் நிச்சயமாக நாம் தான் நஷ்டவாளி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய அடியாருக்கு சொன்ன விஷயத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். நான் எனது விதியை அமல்படுத்தி விட்டேன், என் அடியார்களுக்கு இந்த மார்க்கத்தை லேசாக்கி விட்டேன், ஒரு நற்செயலுக்கு 10 நன்மைகளை நான் வழங்குவேன். இந்த செய்தி புகாரில 3207வது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு இலகுவான மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். இதை நாம் பாழாக்கி விடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தன் தூதருக்கு அல்லாஹ் 3 வழங்கினான். 5 நேர தொழுகை, சூரா பக்கராவுடைய இறுதி வசனங்கள், அதே போல
தம்முடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்களுக்கு மன்னிப்பு வழங்கி சொர்க்கத்தை கொடுப்பதாக. இப்படிப்பட்ட நற்செய்தியை அல்லாஹ் நமக்கு இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக வழங்கியிருக்கிறான். இதையெல்லாம் நாம் தெளிவாக விளங்கிக் கொண்டு இந்த தொழுகையை பேணுதலாக தொழக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப சொல்லி காட்டுறான், உங்களுக்கு மௌத் வர்ற வரைக்கும் என்னை வணங்கணும். இதுதான் அல்லாஹ் நமக்கு இட்ட கட்டளை. உங்களுக்கு மௌத் வர்ற வரைக்கும் என்னை தொழுது கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை இட்டிருக்கிறான். நின்று தொழ முடியல உட்கார்ந்து தொழணும், உட்கார்ந்து தொழ முடியல படுத்துட்டு தொழணும். அப்ப இப்படி தொழுகையை நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி உண்ணுவது, குடிப்பது, மலஜலம் கழிப்பது எல்லாம் ஒரு கடமையா நம்ம செய்யறோமோ, அது செய்யலன்னா வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு நாம இருக்கிறோம் இல்ல, அது போல தொழாம இருக்கிறத விட செத்து போறது மேல், தொழாம இருக்கிறத விட செத்து போனமாக இருப்பது மேல். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 5 நேர தொழுகையாளிகளாக எப்போதும் அல்லாஹ் நம்மை வைத்திருப்பானாக. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்திலிருந்து போயிட்டு மிராஜ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த பயணம் முடிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் பள்ளிக்கு வந்துட்டாங்க. பள்ளியில இருக்காங்க. எங்க இருக்காங்க? காபால பள்ளியில இருக்காங்க. இந்த அபூஜஹல் இருக்கான் இல்லையா, அவன் ரொம்ப குசும்புக்காரன், அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன். எப்படி எந்த விஷயத்தை கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டை போடலாம், அவங்கள அவங்களுடைய பேச்சை மட்டப்படுத்தலாம் அப்படின்னே திட்டம் போடக்கூடியவன். அப்போ அன்னை காலையில தன்னுடைய தோழர்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு நேரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய பள்ளிக்கு வரான், காபா ஆலயத்துக்கு வரான். வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்காங்க. என்ன முகமதே ஏதாவது செய்தி இருக்கா, இன்னைக்கு புதுசா ஏதாவது செய்தி இருக்கா? ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு செய்திகளை சொல்லுவீங்களே, இன்னைக்கு எந்த செய்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா இன்னைக்கு ஒரு புதிதான ஒரு சம்பவம் நடந்தது. நான் மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போயிட்டு வந்தேன், அது மூலமாக வானத்துக்கும் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. உடனே கைதட்டி சிரிக்கிறாங்க. சபார், இந்த முகம்மதுக்கு கொஞ்சம் தான் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைச்சோம், இப்போ சுத்தமா நிறைய பதிச்சு போச்சு. இவரை போய் பின்பற்றிக்கிட்டு இருக்கீங்களப்பா, என்னென்னலாம் உளர்றாரு இவர் ஒரு தூதரா இவரு அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ண ஆரம்பிச்சான். கேள்வி பண்ணதோடு மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரையும் இந்த செய்தியை பரப்புறான். முகமது என்பவருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டது, அவர் இங்க போனா அங்க போனேன்னு சொல்றாரு, ஒரே இரவுல எல்லா பயணத்தையும் முடிச்சு வந்ததா சொல்றாரு அப்படின்னு சொல்லி பரப்ப ஆரம்பித்தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வியாபாரத்தை முடிச்சு வர்றாங்க, அவங்களுக்கு இந்த செய்தி சொல்லப்படுது. இந்த மாதிரி உங்களுடைய தோழர் முகம்மது என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்படி சொல்றாரு, மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு ஒரே இரவுல போயிட்டு வந்ததாகவும் பிறகு 7 வானத்துக்கு மேல போய் சொர்க்க நரகத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்ததாகவும் சொல்றாரு. அப்படி சொல்லும் போது நான் நம்பிக்கை கொள்றேன் அப்படின்னா, எந்த விதமான மறுப்பும் சொல்லல. முகமது ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, அவர் உண்மையை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டார், நான் விசுவாசம் கொள்றேன், நான் நம்பிக்கை கொள்றேன். இதை கேள்விப்பட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருக்கு பட்ட பெயராக ஒரு பெயர் வைத்தாங்க, அதுதான் சித்தீக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கருக்கு வச்ச பட்ட பெயர் என்ன பேரு? சித்தீக், உண்மையாளர், என்னை உண்மைப்படுத்தியவர் என்று சொன்னாங்க. மிஹ்ராஜுடைய செய்திய முதல்ல எந்த விதமான கேள்வியும் இல்லாம அப்படியே நம்பிக்கை கொண்டவர் முஹம்மது இவங்க அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால அவங்களுக்கு சித்தீக் என்ற பெயர் வந்தது. அப்போ நம்முடைய நிலையும் அப்படித்தான் இருக்கும். அவங்க நம்பாத கூட்டத்தார் அங்க உட்கார்ந்துக்கிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க. நீங்க எதை பாத்தீங்க, எங்க பாத்தீங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு இது வரைக்கும் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா நபி சொல்றாங்க, நான் போனதில்லை. இப்ப போயிருக்கீங்க, வந்திருக்கீங்களே, அங்களோட அடையாளங்களை பத்தி சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன சொல்ல முடியும்? அப்போ சொல்லுங்க, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போயிட்டு வந்திருப்பாங்களா ஏற்கனவே, அவங்க கேட்கிறாங்க, அந்த அடையாளங்களை சொல்லுங்க அப்படின்னு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பத்தி வர்ணிக்க போறாங்க. அப்போது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி இகால் என்கிறவருடைய வீட்டுக்கு முன்னாடி கொண்டு அப்படி நிறுத்தப்படுது. நபி ஸல்லல்லாஹு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு கண்ணுக்கு தெரியுது அந்த பள்ளியினுடைய நீள அகலம், அதனுடைய தூண்கள், அதனுடைய வாசல்கள் எல்லாம் அப்படியே அவங்க கண்ணு முன்னாடி அவங்களுக்கு மட்டும் தெரியுது. நபி ஸல்லல்லாஹு வர்ணிச்சு சொல்றாங்க, இந்த இடத்துல இத்தனை கேட் இருக்கு, இத்தனை தூண்கள் இருக்கு, இந்த பள்ளியினுடைய அமைப்பு இப்படி இருக்கு அப்படின்னு. அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், என்னப்பா இது, நேற்று வரைக்கும் இந்த செய்தி
முகமதுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஒரே இரவுல போயிட்டு வந்த இந்த இதுல வாகனத்துல கூட போனா கூட ஒரே இரவுல போயிட்டு வர முடியாத அவ்வளவு தூரமாச்ச, அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை இவர் முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதாவது நம்பித்தான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரை அந்த பள்ளிக்கு போனதே கிடையாது, மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போனதே கிடையாது. ஆனால் பள்ளியினுடைய எல்லா அமைப்புகளையும் அப்படியே எடுத்து சொல்றாங்க, அப்படியே எடுத்து சொல்லுகிறார்கள். பிறகு அவர்கள் இவ்வளவு விஷயங்களை தெரிந்த பின்னரும் வரட்டு பிடிவாதமாக இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நம்பிக்கை உள்ள மறுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை கொண்ட கூட்டத்தாரை தவிர அந்த காபீர்கள் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதெல்லாம் உண்மை என்று தெரிந்த பின்னரும் கூட மறுத்தார்கள். அல்லாஹ் நாடியவருக்கு தான் நேர்வழி இருப்பான், எல்லாத்துக்கும் நேர்வழி காட்ட மாட்டான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேர்ல பார்த்தவங்க, நபிசாதோட வாதாடினவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்து உண்டு பருகி வாழ்ந்தவங்க, அப்போ அவங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கல. ஒரு கூட்டத்தாருக்கு ஹிதாயத்தை கொடுக்கல, அல்லாஹ் நாடியவருக்கு மட்டும்தான் ஹிதாயத்தை கொடுத்தான். அந்த பாக்கியத்தை, அந்த அல்லாஹ்வுடைய நாட்டத்துல ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறானே நினைச்சு நம்ம பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். அதற்காக அல்லாஹ்விடத்துல அதிகமா நன்றி செலுத்தணும், அல்லாஹ்வை புகழ்ந்து துதிக்கணும். அப்ப இந்த சம்பவத்தால், இந்த மிஹ்ராஜ் என்ற சம்பவத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன, நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன, அதை நம்ம முதல்ல விளங்கணுமா வேண்டாமா? ரெண்டு விஷயத்தை தெளிவாக நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வரலாற்று சம்பவத்தின் மூலமாக இரண்டு விஷயங்களை நம்முடைய உள்ளத்துக்கு தெளிவாக பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல ஒரு விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்ற நம்பிக்கை நம்மிடம் இருக்கவே கூடாது. அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்று நம்பிக்கை கொள்ளக்கூடாது. அல்லாஹ் எங்க இருக்கிறான்? 7 வானங்களுக்கு மேலே அர்ஷின் மீது தன்னுடைய ஆட்சியை அமைத்து அங்கிருந்து அனைத்தையும் நிர்வாகம் செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல இருக்கிறாங்கிறனால இங்கிருந்து பயணம் போனாங்க. இல்லைன்னா பயணம் போக தேவையில்லையே, இங்க இருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கலாமே. மூசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரி 7 வானங்களுக்கு மேல இருந்து அல்லாஹ்வை வர வச்சு அடிவானத்துல பேசிக்கலாமே. அல்லாஹ் 7 வானத்துக்கு வேலையை அழைச்சான். இந்த முஹம்மதுடைய உம்மத்தை அப்படி நம்பிக்கை கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்ணை கூட்டு வராங்க. கூட்டு வந்த நபி தோழர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, அதனால அடிமையா இருந்த இந்த பெண்ணை நான் விடுதலை செய்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு கேட்டாங்க, அல்லாஹ் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேக்குறாங்க. யார்கிட்ட? அந்த பெண்மணிகிட்ட கேக்குறாங்க. அல்லாஹ் எங்கமா இருக்கிறான், நீ விசுவாசம் முன்ன சொல்றிய, அல்லாஹ் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்கும் போது அந்த பெண்மணி சொன்னாங்க, அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே அர்ஷின் மீது அமைந்திருக்கிறான் அப்படி சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு கேட்டாங்க, நான் யாரு அப்படின்னு கேட்டாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடியார் அப்படி சொன்னாங்க. நீ முஸ்லிம் தான் போ அப்படின்னா. அப்ப நம்பிக்கை என்பது இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் என்றால் அவன் 7 வானங்களுக்கு மேலே இருந்து நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அவன் தான் வானத்திலிருந்து மழையை இறக்கி வைக்கிறான், அவன் தான் வானத்திலிருந்து காற்றை இறக்கி வைக்கிறான், அவன் தான் சூரியனை இயக்குகிறான், அவன் தான் சந்திரனை இயக்குகிறான், அவன் தான் இரவு பகலை மாறி மாறி வர செய்கிறான். அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் அனைத்தும் இருக்கின்றன என்பதாக நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், இந்த தொழுகை என்பது அல்லாஹ் 50 வக்து தொழுகையை சுருக்கி 5 வக்து தொழுகையாக நமக்கு தந்திருக்கிறான். முஸ்லிம் உம்மத்தை தவிர, இந்த முஸ்லிமாக வாழக்கூடிய மக்களை தவிர வேறு யாரும் உலகத்துல ருக்கு செய்ய மாட்டாங்க, சஜிதா செய்ய மாட்டாங்க. நல்ல தெரிஞ்சுக்கங்க. எத்தனை கடவுள்களை அவர்கள் கற்பனை செய்து வணங்கினாலும் சரி, எத்தனை விதமான கடவுள்களை அவர்கள் பூஜித்தாலும் சரி, ஆனால் ருக்கு செய்வது, சஜிதா செய்வது, அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டாலும் அப்படி வணங்குவது இந்த உம்மத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு தான் ஒரு அடையாள சின்னமாக தொழுகையை கொடுத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிமுடைய அடையாளம் தொப்பி கிடையாது, தாடி கிடையாது, ஜிப்பா கிடையாது, தஸ்பீஹ் மணியை உருட்டுறது கிடையாது, தாயத்துகளை அணிந்து கொண்டு திரிவது முஸ்லிமுடைய அடையாளம் கிடையாது. நான் அப்துல்லா, நான் ஆமீனா என்று பெயர் வைத்துக் கொண்டால் அவர்கள் முஸ்லிம் கிடையாது. முஸ்லிம் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம்,
என்ன அடையாளம் தெரியுமா? நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிமுடைய அடையாளம் தொழுகை அப்படின்னா. ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் தொழுகை, ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் சலாம் சொல்லுவது, இதுதான் ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் என்று சொன்னாங்க. இந்த இரண்டு அடையாளங்களை நாம் மௌத்து வரைக்கும் கடைபிடிக்க வேண்டும். இந்த இரண்டு அடையாளங்களை நம்முடைய மௌத்து வரைக்கும் சரியான முறையில் பேணுதலோடு கடைபிடிப்போமானால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொர்க்கத்துல நாமும் இருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொர்க்கத்துல நாமும் இருப்போம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்குவானாக. இந்த சிறப்புக்குரிய இந்த சொற்பொழிவின் மூலமாக தொடர்ந்து தொழுகையை பேணக்கூடிய முஸ்லிமாக, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய மக்களாக, இணை வைத்தல் என்ற பெரும்பாவங்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டு நன்மையான காரியங்களை விரைந்து செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அடையக்கூடிய பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹ்.